அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே பிரசங்கம் பண்ணினார். ஞானஸ்நானம் எடுத்த உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. என்ன முதல் கூட்டம் நடத்தினேன் தெரியுமா? தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி ஞானஸ்நானம் எடுத்த 6 மாதத்தில் பொதுக்கூட்டம் நடத்தின வெளிக்கூட்டம் நடத்தின ஆள் யாராவது பார்த்துருக்கீங்களா? அப்போ இது எனக்கு பெருமை இல்லை. நான் கர்த்தர் என்னை வருகை சம்பந்தமான சத்தியங்களுக்குள்ளே நடத்தினதுனால வெளிப்பாடுகள் சீக்கிரம் கிடைச்சி என்னை ஆண்டவர் வேகமாக ஆயத்தப்படுத்திட்டார். நீங்கள் சீக்கிரம் கர்த்தருக்காக ஆயத்தப்படணும்னா வருகையை பற்றிய சத்தியங்களை நோக்கி உங்கள் கவனத்தை திருப்புங்க. அப்படின்னா மற்ற சத்தியங்கள் வேணாமா அப்படின்னா ஒரே விஷயந்தான். மற்ற சத்தியங்களை பார்த்து கொண்டு இதையும் பார்ப்பது ஒரு ஆங்கிள். நான் எப்படின்னா ஆண்டவருடைய வருகை மூலமாக எல்லா சத்தியங்களையும் பார்ப்பேன். நீங்கள் ஏசாயா வாசிக்கும் போது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்ற வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கான வார்த்தையாக மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியும்னா இந்த வார்த்தை எந்த காலத்துக்காக சொல்லப்பட்டதுன்னா இறுதி காலத்தில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வரும் பொழுது இஸ்ரேல் தேசத்தின் மீது கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும், முழு பூமியையும் இருள் மூடும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இதை யாரை பார்த்து கர்த்தர் சொன்னார்? இஸ்ரேல் தேசத்தை பார்த்து சொன்னார். இந்த வசனம் இன்னும் நிறைவேறவே இல்லை. எப்போ நிறைவேறும்? கடைசி காலத்தில். இப்போ இதுதான் வித்தியாசம்.